சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளம் ஜோடியை பெண்ணின் பெற்றோர் பிரித்து அழைத்து செல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. காவல் நிலையம் முன்பு சாலையில் நிலை தடுமாறி இறுகப்பற்றிக் கொண்ட காதல் ஜோடி பத்திரமாக மீட்கப்பட்டார்களா? நடந்தது என்ன? காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு வந்த காதல் ஜோடியை தடுத்து நிறுத்தி பிரிக்க முயன்ற சம்பவத்தின் பரபரப்பு காட்சியில்தான் இது. பெண் தன்னுடைய பெற்றோருடன் செல்ல மறுத்து காதலனை பற்றி கொண்டு கத்தி கூச்சலிட தகவல் அறிந்த போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? காரைக்குடி அருகே கோட்டையூரை சேர்ந்தவர் 21 வயதான அழகு பாண்டியன். டிப்ளமோ படித்து முடித்து கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். அப்போது அதே பகுதியில் பணியாற்றி வந்த காரைக்குடியை சேர்ந்த 18 வயது பெண்ணை அவர் காதலித்துள்ளார். 2 வருடங்கள் காதலித்து வந்த நிலையில் காதலுக்கு பெண்ணின் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் பெற்றோரை எதிர்த்து கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். மறுநாள் ஊருக்கு திரும்பியவர்களை பெண்ணின் உறவினர்கள் கடத்த முயன்றதாக கூறப்படுகிறது. அதனால் இருவரும் காவல் நிலையம் சென்று பாதுகாப்பு கேட்க இருந்தனர். தன்னுடைய மகளை அழகு பாண்டியன் காவல் நிலையம் அழைத்து செல்வது தெரிந்து பெண்ணின் குடும்பத்தினர் திடீர் என்று அவர்களை சுற்றி வளைத்தனர். அழகு பாண்டியை விட்டுவிட்டு தங்களுடன் வந்துவிடுமாறு பெண்ணிடம் கேட்டுள்ளனர். அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே காதல் ஜோடியிடம் கெஞ்சி கூத்தாடிய நிலையில் அவர்களை பிரித்து அழைத்து செல்ல முயன்றனர். பெற்றோரிடமிருந்து தப்பிக்க முயன்ற ஜோடி ஆட்கள் சுற்றி வளைத்ததால் இறுக பற்றி சாலையில் புரண்டு விழுந்து பிரிய மறுத்தனர். அதற்குள் சத்தம் கேட்டு காவல் நிலையத்திலிருந்து போலீசார் அங்கு வந்தனர். காதலர்களை பெற்றோரிடமிருந்து பத்திரமாக மீட்ட போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று இரு குடும்பத்தினரை வைத்து விசாரித்தனர். இருவரும் மேஜர் என்பதால் அவர்களின் விருப்பத்தை கேட்டபோது பெண் தன்னுடைய கணவருடன் செல்கிறேன் என்று தெரிவித்ததால் போலீசார் இருவரையும் அழகு பாண்டியனின் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து பெண்ணின் குடும்பத்தினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைய வந்த காதலர்களை பெண்ணின் பெற்றோர் வழிமறித்து பிரிக்க முயன்ற சம்பவம் காரைக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.